Hi aspirants, welcome to Royal Vigneswar Academy. I am a founder of this YouTube channel. என்னோட நேம் வந்து ராயல் விக்னேஸ்வர். ஸோ நம்ம சேனல் வந்து ஒரு பியூரான எஜுகேஷ்னல் சேனல். நம்ம சேனல் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க, இதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்க, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட சேனல் உடைய கண்டென்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம சேனலோடைய ஒரு ஸ்மால் இன்ட்ரோ, நம்ம சேனல் யாருக்கானது, எதுக்கானது, என்னென்ன வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம ஸ்லைட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஸ்லைட் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இன் போத் பைலிங்குவல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங் கிளாஸுடைய ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இமெயில் நம்பர் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட், ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் எல்லா பக்கமும். ஆனால் எந்த மெட்டீரியல் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாம், வெதர் அது எஸ்எஸ்சியாக இருக்கலாம், ரயில்வேவாக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், டிஎன்பிசியாக இருக்கலாம், இல்லை டிஃபென்ஸ். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் மெட்டீரியல்ஸ், புக்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்லேயும் நிறையா ஃப்ரீ கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. பட் எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தெரியறதில்ல. ஸோ அந்த பேரியரை நம்ம உடைக்க போகிறோம். எப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம இந்த யூடியூப்பில் வீடியோஸாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே ப்ரொஃபஸர்ஸாக ஆகிறதுக்காக படிக்கிறதில்ல, நம்ம ஆஃபீஸராக ஆகணும். ஆஃபீஸர் ஆகணும்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அப்போ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதில் என்னென்ன கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை படித்தா மட்டும் போதும். ஸோ ரொம்ப டீப்பாக இன்டெப்டாக படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ சில கான்செப்ட்ஸ் அப்படி இருக்குது. நான் ஒவ்வொரு டாபிக்ஸ் நான் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எதாவது வந்து மேலோட்டமாக படித்தா போதும், எது வந்து இன்டெப்டாக படிக்கணும் அப்படின்னு. ஓகே. ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், இப்போ ஆர்ஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சயின்ஸ் உடைய வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அதே எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸோட வெயிட்டேஜ் வந்து கம்மி, ஆர்ஆர்பியை விட கம்மி. ஸோ கம்மினா அதுக்காக நான் சயின்ஸே படிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அதில் வந்து அவுட் ஆஃப் ஒரு 18 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் அதோட கம்மி, 4 கொஷின்ஸ் to 8 கொஷின்ஸ் வரைக்கும் தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம பேசிக்ஸாக 10th 11th 12th படித்த சில விஷயத்த ரிவைஸ் பண்ணிட்டு போனாவே போதும். அப்புறம் நம்ம ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்படி சார் ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீஷியஸ் டைமை வந்து தியரியாக படித்தே வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம படிக்கிறத விட நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறப்ப தான் நம்ம எந்த டாப்பிக்கில் வந்து நம்ம லேகாக இருக்கோம் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் யூஸ்வலாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன். என்னன்னா, த ராயல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடிக்கடி நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ப்ரொஃபஸர்ஸாக ஆகிறதுக்கு டீச் பண்ணுறதில்ல, நம்ம ஒரு ஆஃபீஸராக ஆகணும். ஸோ ப்ரொஃபஸராக ஆகிறது வேறு, ஆஃபீஸராக ஆக, ஸோ ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னா, நம்ம அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எதுக்கு? டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பட் எக்ஸாமில் மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி அதுலேயும் சில எக்ஸாம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தமிழில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரீசனிங்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், தமிழில் பார்த்தா உங்களுக்கு அந்த ஒன்றுமே புரியாது, இங்கிலீஷில் தான் உங்களுக்கு புரியும். ரீசனிங் டாபிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ மோஸ்ட்டாக வந்து இங்கிலீஷில் வந்து டீச் பண்ணுவோம். ஆனால் தமிழில் அந்த கான்செப்டுக்கான டீப்பான மீனிங்ஸ் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்போதும்
என்கரேஜ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ ஃப்ளஃப் அப்படின்னா நாங்கள் எக்ஸாமுக்கு என்னென்ன கண்டென்ட் கேட்குறாங்களோ அந்த கண்டென்ட்டை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக கவர் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக எந்த கண்டென்ட்டும் இருக்காது. ஸோ ஆஸ்பிரன்ஸ் வந்து நாங்களே சொல்லுவோம், இவ்வளோ படித்தா போதும், நீங்கள் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸ்மார்ட் ஒர்க்கை தான் நாங்கள் எப்போதுமே ஆஸ்பிரன்ஸ் கிட்ட ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ எலிமினேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்லலாம் சில சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணவே தேவையில்லை. யூனிட் டிஜிட் மெத்தட், லாஸ்ட் டிஜிட் மெத்தட், ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தோன்னே நம்ம ஆன்சரை எப்படி எலிமினேட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஷார்ட்கட்ஸ். ஸோ எல்லாமே நம்ம இந்த யூடியூப் சேனல்ஸை ஷார்ட்ஸாகவும் வீடியோஸாகவும் அப்கமிங் டேஸில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக படிங்க, எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு அது எப்படின்ட்டு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம அகாடமியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், ரயில்வேல என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, பேங்கிங்கில் ஐபிபிஎஸ், எஸ்பிஐ. ஸோ இந்த பேங்கிங்கோட எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி வரும், அப்புறம் ஐபிபிஎஸ், பிஓ, அப்புறம் எஸ்பிஐ வரும். ஸோ இப்போ 2026 அதோடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐ, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஆர்ஆர்பி வர மாதிரி. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ், சிடிஎஸ், அப்கட் எக்ஸாம்ஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம கோச்சிங்ஸ் தர போகிறோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன சார் என்னென்ன எக்ஸாம்ஸை கவர் பண்ண போகிறீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி டிஎன்பிஎஸ்சி. ஸோ மோஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா அது டிஎன்பிசி தான். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸ் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸும், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், ஸோ எல்லா எக்ஸாம்ஸுக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் சிலபஸ் தான் இருக்கும். அதே மேக்ஸு, அதே ரீசனிங், அதே மென்சுரேஷன், சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ எல்லாமே இங்கே சொல்லிக் கொடுக்கறது எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைட். ஸோ இங்கே நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது எல்லாமே காமன் டாபிக். எல்லா எக்ஸாமுக்கும் இதோட வெயிட்டேஜ் வந்து மாறும். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறது வந்து மாறும். ஆனால் இந்த எல்லா டாபிக்ஸும் இல்லாமல் ஒரு எக்ஸாம் இருக்காது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் வந்து ஒரு மேண்டேட்டரியாக நம்ம அது மட்டும் தனியாக செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் குரூப் 2A, குரூப் 2 அப்படின்னு போனீங்கன்னா தமிழ் இஸ் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி, அதில் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஓகே, நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிசி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட ஷார்ட்கட்ஸ், ஸோ லாஜிக்காக எப்படி சால்வ் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு 30 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். அந்த 30 செகண்ட்ஸ்க்குள் ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்தாலையுமே சால்வ் பண்ண முடியும். பட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்பெசிஃபைட் 90 மினிட்ஸ் 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும் எக்ஸாம் டைமில். ஸோ அதான் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 டிஜிட் மெத்தட், லாஸ்ட் டிஜிட் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ், ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ என்சிஆர்டி பேஸ் பண்ணி, ஐ மீன் சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கண்டென்ட்டை கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே லைக் இந்த ஃபஸ்ட் பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், அப்புறம் எத்தனை லேக்ஸு, இம்பார்ட்டண்ட் ரிவர்ஸு, ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக், அப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் கவர் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த சேனலோடைய ஒரு இன்ட்ரோனால் நான் வந்து என்னென்ன பண்ண போகிறோம்
ஸோ இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து யூனிக்யூ சீரீஸ் கொண்டு வர போகிறோம். ஏன்னா 5 செகண்ட் ட்ரிக் சீரீஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30 செகண்ட்ஸில் ஒரு சம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை படித்து பார்த்து அதுக்கான ஃபார்முலா என்ன, அதோடைய ஆன்சர் சொல்யூஷன் எப்படினாலும் மேக்ஸ் ரீசனிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பென்சில் இல்லாமல் சால்வ் பண்ணுற மாதிரி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த 30 செகண்ட்ஸ் ஆப்ட் ஆகும். இந்த ஸ்கூலில் எழுதுகிற மாதிரி ஃபஸ்ட்டு கிவன் எழுதி கிவன் டேட்டா எழுதிட்டு அப்புறம் ஃபார்முலா போட்டு அப்புறம் அந்த ஃபார்முலாவுக்கு அந்த கிவன் கண்டென்ட்ஸ்லாம் எடுத்து எழுதி அதுக்கப்புறம்லாம் சால்வ் பண்ணுற மெத்தடே கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாவே கொஸ்டினே ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது, கிவன் டேட்டாவே எழுதக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா டைரக்ட் சப்ஸ்டியூஷன், ஒரு ஸ்டெப் இல்லை 2 ஸ்டெப்பு தான், அதுக்குள்ளே ஆன்சர் கொண்டு வந்துடணும். இதுதான் இந்த 5 செகண்ட் ட்ரிக் சீரீஸ் அப்படிங்கிறது. லைட்னிங் ஸ்பீடில் வந்து இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் அனலைசிஸ். ஸோ அதான் நான் பேப்பர் போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன்ல, ராயல் ட்ரிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா என்ன, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, என்னென்ன கொஷின்ஸ் இதுக்கு அடுத்தடுத்த நெக்ஸ்ட் கம்மிங் எக்ஸாம்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன்னும் சில கொஷின்ஸ் இருக்கும், அது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கொஷின்ஸை நம்ம லைவாகவும் வீடியோஸாகவும் அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்லி ரவுண்ட் ஆஃப். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒன் அண்ட் ஒன்லி வே நியூஸ் பேப்பரை படிங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னா பாசிபிள் தான், பட் எல்லாத்துக்கும் இல்லை. ஸோ நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ், ஸோ சண்டே அந்த வாரத்தில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத ஒரு ஸ்லைட் ஷோவாக வந்து நம்ம வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி வீக் சண்டே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ட கோர்ஸ் வாங்கி படித்தாலும் சரி, இல்லை யூடியூப் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு மேக்ஸில் ஒரு நம்பர் சிஸ்டம் இல்லை மென்சுரேஷன் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் சாப்டருக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்னு ஒரு வீடியோ போடுவேன். அந்த பேசிக்ஸ் வீடியோவை நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பாருங்கள். அந்த பேசிக்கு தான் நெக்ஸ்ட் அப்கமிங் வரக்கூடிய வீடியோஸுக்கு இதில் என்ன சொல்லியிருக்கணும் அதை டேரெக்டாக வந்து நான் இங்கே போய் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபார்முலாவாக இருக்கட்டும், எந்த மெத்தட் சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆகட்டும், எல்லாமே இந்த பேசிக்ஸ் வீடியோ. ஸோ கான்செப்ட் வீடியோ, பைலிங்குவல் எக்ஸ்ப்ளனேஷன், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த இப்போ நம்பர் சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் சீரீஸ்க்குள்ள என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கப்படலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுவோம். நெக்ஸ்ட்டு டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் நான் டெய்லி குவிஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அது மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள், ரெகுலராக அதை அசஸ் பண்ணுங்கள். சரிங்களா? மோட்டிவேஷன் வீடியோஸும் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறையா ஏற்கனவே ஸ்ட்ரகிள் பண்ணி படித்து ஒருத்தவங்க கிட்ட எப்படி படிச்சிங்க அப்படின்னு கேட்டு என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாவே நம்ம ஸ்மார்ட்டாக படித்து ஈஸியாக நம்மளுடைய ட்ரீம் ஜாப்பை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆஸ்பிரண்ட்ஸ் படித்து கிளியர் பண்ணவங்க, ஸோ இதுக்கப்புறம் படிச்சுட்டே இருந்து ஜஸ்ட் 1 மார்க்கில் மிஸ் ஆச்சு, 0.5ல் மிஸ் ஆன பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சின்ன வீடியோவாக போடுறேன். டெய்லி ஹேபிட், ரொட்டீன்ஸ், 21 டே சேலஞ்ச், ஸோ இந்த மாதிரி சில மோட்டிவேஷன் வீடியோஸும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட், லேர்ன் யுவர் வே. ஸோ யூடியூப் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆஃப்லைன் கிளாஸை விட ஆன்லைன் கிளாஸ் பெட்டர்னு சொல்லுவேன். நம்மளுக்கு என்ன விஷயம் புரியலையோ அதை எகெயின் அண்ட் எகெயின் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம யூடியூப்பில் ஃப்ரீ ஹை குவாலிட்டி கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. பர்சனல் மென்டர்ஷிப், ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கு
பர்சனல் குரூப் மாதிரி டீம் மாதிரி பிரித்து பர்சனல் மென்டர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டடி ஷெட்யூல்ஸ் நம்ம சென்டரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு யூடியூப்லேயும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்படி படிக்கணும், எப்படி ஷெட்யூல் போட்டு படிக்கணும் அப்படின்னு நான் ஸ்டடி ஷெட்யூலும் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம சென்டரில் வந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட், த பார்ட்னர்ஷிப். நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு அது என்ன யூஸ், சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜி எப்படி கிளியர் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா டெய்லி ரிவிஷன், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு, ஹை குவாலிட்டி எக்ஸாம் ரெலவெண்ட் மெட்டீரியல். நீங்கள் எங்கேயுமே ஒவ்வொரு மெட்டீரியல் தேடி போக தேவையில்ல. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இம்பார்ட்டன்ட் லேக்ஸு இல்லை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்கும். அதில் என்ன படிக்கணுன்னே உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறது என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, என்ன ஆஸ்பிரன்ஸுக்கு தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கண்டென்ட்டாக யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எங்கேயுமே வேறு எந்த சோர்ஸுக்கும் தேட போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யூடியூப், நம்ம டெலிகிராம் சேனலில் மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். யூடியூப் கம்யூனிட்டியில் லைவ் அப்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எக்ஸாமுடைய அப்டேட்ஸ் கிடைக்கிது. இப்போ எஸ்எஸ்சி கேலண்டர் வெளியில் வரப்போ அவுட் ஆக போகுது. ஜனவரிலேருந்து பேங்கிங் எக்ஸாமோட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரயில்வேலையும் இப்போ ஒவ்வொரு வருஷமும் இப்போ நோட்டீஸ் விட்டு வேக்கன்சியை ஃபில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து வேக்கன்சி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ 2025 அப்ளை பண்ணவங்கலாம் 2026 அவங்களுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் அண்ட் டேட்ஸ்லாம் வந்துடும். இப்போ லைவாக வந்து ஆர்ஆர்பி குரூப் டி போயிட்டுருக்கு. ஸோ ஹானஸ்ட் மென்டர்ஷிப் நம்ம சேனலில் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, நாங்கள் சொல்கிறத கேட்டால் போதும். ஸ்டடி பிளானை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராசஸை பிலீவ் பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னடா இவ்வளோ இருக்கே, படிக்க முடியுமா, ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக ஒரு 15 நாள் 1 மாதம் படிப்பாங்க. அப்புறம் அடுத்த ஒரு 15 நாள் டவுன் ஆயிடுவாங்க. என்னடா படிச்சுட்டே இருக்கோம், எப்போ வேலைக்கு போகிறது அப்படின்னு. ஸோ அப்படி தான் இருக்கும். நானும் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து தான் வந்திருக்கேன். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்டேயும் ஃபீட்பேக் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முயற்சியை கைவிடாமல் பண்ணால் அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கூட என்னோடய யூடியூப் ஜர்னி, உங்களுடைய சக்ஸஸ், இந்த ரெண்டையும் ஒரு கோர் பேசிக்ஸாக வச்சு எவ்ரி வீக்ஸ் அட்லீஸ்ட் 1 வீடியோ பர் வீக் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ சக்ஸஸ் இஸ் நாட் நோயிங் எவ்ரிதிங். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சால் தான் சக்ஸஸ் கிடைக்கும்னு எதுவும் இல்லை. இட்ஸ் அபவுட் நோயிங் த ரைட் திங்ஸ். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து என்னுடைய ஃபேமஸ் கோட். ஸோ நான் ஸ்லைட்லி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ கீழே ஃபோன் நம்பர் அண்ட் ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ், குவரிஸ், எதாவது எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எது வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அட் த சேம் டைம் ஏதாவது டவுட்ஸ்னாலும் கால் பண்ணியே கேளுங்க. இது என்னோடய பர்சனல் நம்பர் தான். ஓகே, தேங்க்யூ கைஸ்.